கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் இணைகிறார். ஆல்வின் சுரேஷ், விவரங்கள். தற்பொழுது தமிழகம் மட்டுமின்றி கேரளா மாநிலத்திலும் தென்மேற்கு பருவமழையானது துவங்கி தீவிரமடைந்து வந்த நிலையில் இன்று கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் சூரல்மலை என்னும் பகுதியில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி ஏற்கனவே இந்த பகுதியில் பயங்கர நிலச்சரிவானது ஏற்பட்டு பல வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தும் பல பேர் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அது மட்டுமின்றி தற்பொழுது வரை அந்த பகுதியில் யாருக்கும் செல்வதற்கு, சுற்றுலா பயணிகள் செல்லுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இருந்த போதும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் மட்டும் அந்த பகுதியில் சென்று வந்துள்ளனர். சூரல்மலை, புஞ்சரி மட்டம் போன்ற பகுதி, முண்டக்கை போன்ற பகுதிகளில் ஏற்கனவே அப்பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தடை விதிக்கப்பட்டிருந்தனர். மீண்டும் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிர அடுத்து அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதிக்கு யாரும் செல்லக்கூடாது எனவும் அப்பகுதியில் 24 மணி நேரமும் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி அப்பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களுக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்களும் அந்த பகுதிக்கு செல்லக்கூடாது, அந்த ஆற்றின் கரையோரம் யாரும் நிற்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளும் தற்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.